மட்டனில் ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி கிரேவி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டை அடிச்சுக்க முடியாது, அப்படி இருக்கும். இதுக்கு 3/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கிறேன். அரைப்புக்கு 3 வெங்காயம் 3 தக்காளி ஆல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனோடு சேர்த்துக்கோங்க. இதோட 1 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 கப் ஊற்றினா போதும். ஏன்னா மட்டன்லேருந்தும் தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்போ உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துட்டு ஒரு 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா மட்டன் நல்லா குக் ஆகி வந்துடும். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரே ஒரு நீட்டு வாக்கில் கட் பண்ண வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக சூப்பர் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை, 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டாலும் செமையாக இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசையோடு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு அப்படி இருக்கும்.